நம்பிக்கை வச்சு நேர்த்தி வச்சு எடுக்கணும். நிறைவேறபடியா அதுகளை எடுக்கணும். முக்கியமான விடயங்கள் என்ன? ஏன் எரிக்கப்படுகின்றது? வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்க்கியம்மன் தேவஸ்தானத்தின் அந்த சப்பரமானது நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அந்த சப்பர திருவிழாவுக்கு மக்கள் படையெடுத்து பக்த அடியார்கள் எல்லோருமே பக்தி உணர்வோடு அந்த சப்பரத்தை பார்த்து ரசித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சப்பர திருவிழாவில் நடைபெற்ற முக்கியமான விடயங்கள் என்ன? அந்த கற்பூர சட்டி, ஒரு 1000 கற்பூர சட்டிகள் இங்கு எரிக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு எரிக்கப்பட்ட கற்பூர சக்தி ஏன் எரிக்கப்படுகின்றது? இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் இன்று நடைபெற்ற பல்வேறுபட்ட முக்கியமான அந்த தொகுப்புகளை தொகுத்துள்ளோம். இந்த காணொளியில் முழுமையாக பாருங்கள். இன்றைய தன்னுடைய சேனலுக்கு வாருங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். துர்க்கை அம்மனுடைய அந்த வருகையை எதிர்பார்த்து பக்தர்கள் காத்து நிற்கின்றார்கள். அந்த திருவிழாவில் நடைபெறப்படுகின்ற சுவாரஸ்யமான சகல விடயங்களையும் தொகுத்து இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம். நாளை தேர் திருவிழா என்றபடியினால் தேரானது ஆயத்த நிலையில் இருக்கின்றது. துர்க்கை அம்மன் வாசலில் வரும்போது இன்று அந்த தேரனுடைய முடி அதிலே விடுவார்கள். அழகான அந்த சப்பரம் ஆயத்த நிலையிலே இருக்கின்றது. அம்மனுடைய ஒவ்வொரு அவதாரங்களும் இதில் வர்ணங்களாக கீறப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்க முடியும். சப்பரத்தை இழுத்து கொண்டு பக்தர்கள் அந்த வீதியின் முன் கொண்டு வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சப்பரத்தை இழுத்து கொண்டு வருகின்ற அந்த காட்சியை நம் சற்று நேரத்தில் துர்க்கை அம்மன் வீதியின் வழியால் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்க்க முடியும். துர்க்கை அம்மன் அந்த ஜாகத்தை முடித்து வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்க போகின்றோம். மிக அழகான அந்த சாட்டுப்படியுடன் தேரனுடைய முடி கொண்டு செல்லப்படுகின்றது. பாருங்கள், இந்த தேருடைய முடி துர்க்கை அம்மன் வழியால் வருகின்ற பொழுது தேரின் மேல் இடப்படுகின்ற அந்த காட்சியினை நாங்கள் சற்று நேரத்தில் பார்க்க முடியும். அழகான அந்த சாத்துப்படியோடு தங்க நகைகளோடு சிங்கவானத்தில் மிடுக்காக இருக்கின்ற அந்த துர்க்கை அம்மனை பார்க்கின்றோம். துர்க்கை அம்மன் வாசல்களை நிற்கின்ற பொழுது அந்த முடியை ஏற்றப்படுகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம்.
முதலிலே பிள்ளையார் சப்பரத்தில் ஏறு, பின்னர் முருகப்பெருமான் ஏறு, இறுதியாக துர்க்கியம்மன் இருக்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கலாம். பஞ்சலாத்தி காட்டப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். திரைச்சீலை விலகி இன்னும் சற்று நேரத்தில் அந்த சப்பரமானது பக்தர்கள் எதிர்பார்த்தது போல இழுக்கப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கலாம். கற்பூர சட்டிகள் கொளுத்தப்பட்டு வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் குருக்கள் அவர்களினால். நூறுக்கும் மேற்பட்ட அந்த கற்பூர சட்டிகள் கொளுத்தப்படுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் வேறெங்கும் இல்லாத அளவுக்கு அந்த கற்பூர சட்டிகள் ஒரே நேரத்திலே ஏற்றப்படுகின்ற அந்த அற்புத காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு புதுமையான விடயம் என்றே சொல்ல வேண்டும். இந்த இடம் முழுக்களும் ஒரு புகை மூட்டமாக காட்சி தருகின்ற அந்த அழகிய காட்சியினை பார்க்கின்றோம். நேர் முழுக்க இந்த நேர் முழுக்க அவ்வாறு கற்பூர சட்டிகள் எரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி இருக்கின்ற இடம் முழுவதிலும் கற்பூர சட்டிகள் எரிக்கப்பட்டு அவ்வாறே முழு இடங்களிலும் புகை மூட்டமாக தெரிகின்ற அந்த அற்புத காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம்.
வடங்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பக்தர் எல்லோரும் மிகுந்த ஆரபாரத்துடன் அந்த வடங்கள் கொடுக்கப்பட்டு அந்த சப்பரம் இழுக்கப்படுகின்ற அந்த காட்சி. பக்தர் கூட்டத்தின் நடுவே மிக அழகாக வருகின்ற அந்த சப்பரத்தை பார்க்கின்றோம். அடியவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். வணக்கம் அக்கா. எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த கேப்பரச்சட்டி எரிச்சு வாரீங்க? 5 வருஷமே. இங்கே காலங்காலமாக இப்படி நடக்கிறதானா அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். பிறந்தலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நான் பிறந்ததிலேருந்து இந்த ஒரு என்ன ஒரு வேண்டுதல் என்றாலும் அந்த நிறைவேறுற மாதிரி இருக்குது. ஒரு மனதிலே ஒரு ஒரு என்ன சொல்கிற ஆறுதல் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் இங்கே வந்து வளமையாக எல்லா கோயில்களை விட அதிக அளவிலான கற்பூரச்சட்டிகளை பார்க்கக்கூடிய இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்பிக்கை வச்சு நேர்த்தி வச்சு எடுக்கணும், நிறைவேறபடியாக அதிக அளவு எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அந்த கற்பூர சட்டியை எரிக்கின்ற அந்த ஒரு முக்கிய தருணம் இது. பெருந்தொகையான பக்த அடியார்கள் புடை சூழ சப்பரமானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த அற்புத காட்சியினை பார்க்கின்றோம். துர்க்கை அம்மனின் அந்த படை, பக்தர் படை கற்பூர சட்டிகள் எரிக்க, நடுவே அந்த கற்பூர சட்டிகள் எங்களுக்கு பார்க்கும்போது தெரிகின்றன. அந்த மக்கள் பக்தர் கூட்டத்தின் நடுவே ஆடி அசைந்து வருகின்ற அந்த சப்பரத்தை பார்க்கின்றோம். எனும் சற்று நேரத்தில் அந்த வீதியை நோக்கி சப்பரமானது வருகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்க முடியும். சப்பரம் வாசல் வந்த பின்னர் நடைபெற்ற ஒரு முக்கியமான அந்த அழகான நிகழ்வு. 2 மகள்களை வைத்து ஒருவர் ஒரு தகப்பன் தூக்கு காவடி எடுத்து வருகின்ற அந்த அழகிய காட்சியினை பார்க்கின்றோம்.
சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.